அண்மை செய்தி. சேலம் ஏற்காட்டில் பேருந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பேருந்து அதிவேகத்தில் சென்றதாக விபத்திற்கு காரணம் என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் மணி கூற கேட்கலாம். வணக்கம் சதீஷ் மணி, இந்த விபத்து தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய விசாரணையில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது? ஏற்காட்டிலிருந்து சேலம் செல்லக்கூடிய தனியார் பேருந்து நேற்று ஏற்காடு அந்த கொண்டை வளைவு ஊசி கொண்டை வளைவில் இறங்கி கொண்டிருந்த போது 13வது ஊசிக்கொண்டை வளைவில் இருந்து கட்டுப்பாட்டை இழந்து 11வது ஊசிக்கொண்டை வளைவில் விழுந்து கிட்டத்தட்ட 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதுல ஒரு சிறுவர் உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 6 பேர் தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்க. இது மட்டுமல்லாம சுமார் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து வட்டார போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி இருக்கிறது. இந்த முதற்கட்ட விசாரணையில மலை வளைவு பகுதி, அதாவது கொண்டை ஊசி வளைவு பகுதிகளில் பேருந்து செல்லும் போது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு குறைவாக தான் செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த வட்டார போக்குவரத்து துறையின் சார்பில் இருக்கக்கூடிய விதி. ஆனால் இந்த விபத்துக்குள்ளான அந்த தனியார் பேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலாக சென்றதுதான் விபத்துக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த விபத்துல பேருந்தை ஓட்டி வந்த அந்த ஓட்டுநர் மணி என்பவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். மணி ஏற்கனவே அவருடைய ஊரானது ஏற்காடு தான் என்பதால் பல முறை சென்றிருந்தாலும் இந்த முறை இந்த விபத்துக்கு உள்ளாயிருக்கிறது. எனவே அவரது லைசன்ஸை முடக்கவும் வட்டார போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல இந்த தனியார் பேருந்து முத்து டிராவல்ஸ் எனக்கூடிய இந்த பேருந்தானது அதனுடைய உரிமங்கள் ஆவணங்கள் அனைத்தும் வட்டார போக்குவரத்து துறையால ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதுல அனைத்து உரிமங்களும் லைசன்ஸ் உட்பட அனைத்து உரிமங்களும் பேருந்துக்கான அனைத்து உரிமங்களும் சரியாக இருப்பதாக விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மேலும் தொடர் விசாரணைக்காக இந்த பேருந்தினுடைய உரிமையாளரையும் நேரில் அழைத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க சம்பவ இடத்துக்கு சென்று இன்று நேரில் சென்று ஆய்வு நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.